ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேலம் ஜங்ஷனில் தான் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா செம்மண் கொட்டியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்டாங்க, அது மேலே ஜல்லிக்கல்லாம் கொட்டிட்டாங்க. ஸோ இந்த ட்ராக்கு இங்கே வந்து இணைச்சிடுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 2 ட்ராக்கும் இதில் வந்து இங்கே இணைச்சிடுவாங்க. ஸோ இருக்கிற வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. நீ டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 6 நம்ம திருப்பியும் அகைன் நம்ம வந்திருக்கோம். ஸோ போன வாட்டி பார்க்கும்போது செம்மண் மட்டும் கொட்டியிருந்தாங்க. இன்றைக்கி இப்போ கல் கொட்டி ஸ்லிப்பர்ஸ் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க நம்ம இப்படியே போய் ஃபுல்லாக போய் பார்த்துருவோம், எப்படி ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு போய் பார்த்துருவோம். ஸோ இந்த ட்ராக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ கிளைமேட் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நம்ம முன்னாடி பிசோராக கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி டேட்டு ஜூலை 6. அதே போல் நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன், என்னோடய வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் வரைக்கும் நான் பண்ணுவேன். ஏன்னா எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அதனால் பிடிச்சிருந்தால் பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுடுங்க. அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படல. பட் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இது ஏன்னா நான் இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி வந்து இந்த வீடியோஸை எடுத்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ நெகட்டிவாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க, வீடியோஸை பார்க்காதீங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுடுங்க. இது யாரோ ஒருத்தவங்களுக்காக ரீச் ஆகட்டும், சரிங்களா? அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம இங்கேருந்து நம்ம பேலத்துலேருந்து திருப்பி நம்ம அகைன் அப்டேட் பண்ணுறேன். திருப்பியும் அடுத்த இதில் உடனே ஒர்க்ஸ் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா நம்ம ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 நம்ம மூணு கேட்டகரியாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி பண்ணுற ஃபேஸ் 1 பண்ணுறேன். ஃபேஸ் 2 ஒர்க்ஸ் நான் போய் பார்க்குறேன், என்ன மாதிரி அப்டேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 பண்ணாமல் நம்ம யோசிக்கலாம். ஸோ அப்போ லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஒர்க்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டுச்சுன்னா நம்ம 3 ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்னா 2 ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்த்து ஃபஸ்ட்டு இதில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திருப்பியும் அகைன் உங்களுக்கு லாஸ்ட் இதில் நம்ம திருப்பியும் பண்ணுவோம். ஸோ எப்போ நான் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்படியே நம்ம காரைக்கால் வரைக்கும் நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ இதுதான் இப்போ பேலத்தில் நம்ம அப்டேட்டு. ஸோ அங்கே வந்து ட்ராக் என்ன ஜாயின் பண்ணலாம், நம்ம அப்புறமா போய் பார்ப்போம் உங்களுக்கு. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்டாரவாறை பண்டாரவாறை ஊரில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் அப்டேட்ஸ் இருக்குது. ஆனால் என்னன்னா ஆர்யூபி கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க. போய் பார்த்துருவோம். ஸோ இந்த சைடு உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆர்யூபிக்காராக விட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஆர்யூபிக்கு கீழே முடிச்சிட்டாங்க பாருங்கள். இன்னும் அந்த இடத்துல வேலை இருக்குது. ஸோ அதை முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மேலே இது முடிச்சிடுவாங்க. இங்கே எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கீழே இந்த இடத்துல கொஞ்சம் வேலை இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த அப்டேட் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த ஆர்யூபி கிட்ட முடிக்க போகிறாங்க. ஸோ அதை முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே மண்ணு கொட்டி வேலை ஆரம்பிச்சிடுவாங்க. வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்டாரவாறை அடுத்த ஊர் வாரிக்குப்பம்னு ஏதோ ஊர் வருது. ஸோ அங்கே தான் இப்போ எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க வேலைகள். ஸோ அங்கே பாருங்கள் மண்ணு கொட்டி இப்போ தான் வேலைகள் இந்த இடத்துல இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. அடுத்து செம்மண் கொட்ட வேண்டியதான் பாக்கி. ஸோ இன்றைக்கி ஆர்யூபி முடிச்சாச்சு. பட் இங்கே ஆர்யூபியில் இன்னும் வேலை நடக்கலை, இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ அங்கேருந்துலாம் மண் வேலை கொட்டி இங்கே எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பாருங்களாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ தான் இந்த இடத்துல வேலை இப்போ தான் வேகமாக நடந்துகிட்ருக்கு. அந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. பண்டாரவாறை முடிச்சாச்சு. அது அடுத்த வாரக்குப்பம் ஊரில் இப்போ தான் எட்ராக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்த பூங்கா ஊருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்போ தான் ஆர்யூபி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இதான் பக்கத்தில் மெயின் ரோடு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்
ஜல்லிக்கல் கருங்கல் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பர்ஸை மேலே வச்சுருவாங்க. ஸோ அதனால் அறுக்காரம் ஆர்யூபி இங்கே வேக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது வாராக்குப்பத்துக்கு அடுத்த ஊர் வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஜல்லிக்கல்லாம் கொட்டிட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஜல்லிக்கல்ல மேலே இதை போட்டு ஸ்லீப்பர்ஸை வச்சுருவாங்க. ஸோ அதுக்காக அந்த வேலைகள் இப்போ அங்கே ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ இங்கேருந்து அங்கேருந்து தான் வராங்க. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா அம்பகோடத்துலேருந்து தான் ஒர்க்ஸு ஆரம்பித்து அம்பகோடத்துலேருந்து பேர்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ காரைக்கால் இப்போ தான் திருநள்ளாறுகிட்ட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒர்க்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ அம்பகோடத்துலேருந்து தான் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த இதில் நம்ம காமிக்கிறோம் வீட்டுக்கு. ஸோ அங்கேருந்து இது வரைக்கும் ஜல்லிக்கல்ல கொட்டியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேரளத்துக்கு ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு பிஃபோராக வந்தாச்சு. விரைவில் தண்டவாளத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ அம்பகோடத்துலேருந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, இங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ காரைக்கால்லேருந்து திருநள்ளாறுக்கு அம்பகோடத்து வரைக்கும் அவங்க ஒர்க்ஸ் தனியாக போயிட்டுருக்கு. ஸோ 2 ஈக்குவல் பேலன்சிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்துனா இது வரைக்கும் உங்களுக்கு கல் கொட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலை நடக்கலை. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே அப்புறம் ஆர்யூபி முடிச்சிட்டாங்க. கீழே வழியோரத்துக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இங்கே இதை முடிச்சுட்டு இது வரைக்கும் ட்ராக் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுடுவாங்க. அதாவது அடுத்தது என்ன ஊர்னா வாராக்குப்பத்துக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே டுவர்ட்ஸ் பேரில் வரைக்கும் அப்படியே வந்துடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போவோம். ஸோ இங்கே முக்கால்வாசி லெவல் கிராசிங் கிடையாதுங்க, எல்லாமே ஆர்யூபி தான். அதனால் அதுக்கான இப்போ வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஆர்யூபி எல்லாமே மேலே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கீழே வழிபாதைக்காக இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு, இங்கே இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஸோ விரைவில் இது வரைக்கும் தண்டவாளத்தை பார்க்கலாம் அடுத்த. ஸோ அதனால் அந்த ஒர்க்ஸு பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்காங்க. பாதி பேர் சொல்கிறீங்க இது முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும் 10 வருஷம் ஆகும்னு. இன்னும் 6-7 மாதத்தில் முடிச்சுடுவாங்க ஒர்க்கு. முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அடுத்த மார்ச்சில் ஜனவரியில் சிஆர்எஸ் நடந்து மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கு இந்த பாதையில் ரயில் ஓட விட்டுருவாங்க. அதே போல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்ஸுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எக்ஸ்பிரஸ் எல்லாமே அப்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வாங்க அடுத்த ஊருக்கு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேனாங்குடிக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ட்ராக்கு இப்போல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து இப்போ ஸ்லீப்பர்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ட்ராக்கை ஃபிட்டிங் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு, அதுவும் முடிச்சிட்டாங்க. இதில் நம்ம போன வாட்டி பார்க்கும்போது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அந்த சைடில் வந்துட்டு இப்போது சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு. விரைவில் நம்மளோட சேலம் காரைக்கால் பாதையில் தண்டவாளத்தை அடுத்த வர இதில் நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வாட்டி 3 ஃபேஸை நம்ம பண்ணுவோன்னு வச்சுருக்கேன். ஸோ ஒர்க்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தண்டவாளத்தை தூக்கி இங்கே வச்சுருவாங்க. டைட் போல்டு வச்சு டைட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு. ஸோ ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்காங்க. இந்த லெவல் கிராசிங்கும் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இது மேனாங்குடின்னு ஊரில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக அங்கே வந்துடுவாங்க. ஸோ பாருங்கள், நம்ம அப்படியே எல்லா ஊருக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ ஃபவுண்டேஷனும் அப் டு பார்த்திங்கன்னா அங்கே தாண்டி அது பாட்டு போயிட்டுருக்கு. ஸோ இது லெவல் கிராசிங்கு. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போவோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தண்டவாளத்தை நம்ம அடுத்த இதில் நம்ம பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கந்தன்குடி கிட்டே இருக்கோம். இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க ட்ராக்ஸு, இப்போ எங்கள் ஸ்லீப்பர்ஸு. ஸோ இங்கேருந்து நம்ம நேராக அடுத்துட்டு மேனாங்குடி வரைக்கும் உங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் ட்ராக்கு செட் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப் டு மேனாங்குடி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லீப்பர்ஸ் வச்சாச்சு. ஸோ ட்ராக்கு மேலே ஃபிட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு பாக்கி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அந்த சைடில் இன்னும் ஜல்லிக்கல் தான் கொட்டியிருக்காங்க.
லெவல் கிராசிங் வேலை இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்லிப்பர்ஸை வச்சுருவாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுன்னா மேனாங்குடியிலேருந்து இப்படியே போகிறாங்க அப்படியே. ஸோ இங்கேருந்துனா ஒர்க்ஸ் மேனாங்குடியிலேருந்தா ஸ்டார்ட் பண்ணி அம்பலத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேரில் நடுவில் இருக்கிற வேலை இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு தான் உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே அங்கே போவாங்க போல். திருப்பியும் அகெயின் செகண்ட் ஃபேஸாக அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வளைவை சுற்றி வண்டி ட்ராக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஆக்சுவலாக முன்னாடி இந்த இதில் ரயில் ஓடின பாதைனா இது. அதுக்கப்புறம் லாஸ்ன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அகெயின் இருக்குது இப்போ தான் புத்துணர்ச்சி கொடுத்து புத்துயிர் கொடுத்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. வேகமாக தான் நடந்துகிட்ருக்கு வேலை. அது இதே போல் மயிலாடுதுறை தரங்கம்பாடியும் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பார்ப்போம். பாருங்கள் ஃபுல்லாக அது வரைக்கும் உங்களுக்கு முடிச்சுட்டாங்க. இங்கேருந்து லெவல் கிராசிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது கந்தன்குடின்னு ஊரில் இருக்கும். சரிங்களா? சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து அப்புறம் அடுத்தது உங்களுக்கு அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அங்கே ஒர்க்கு இங்கேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கந்தன்குடியிலேருந்து அப்படியே உங்கள் ஸ்லீப்பர்ஸை வச்சு அம்பகத்து வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்த வர இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்பகடத்தூரில் இருக்கோம். இங்கே பாருங்கள் ஒர்க்ஸ் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வாட்டி அம்பகரத்தை தாண்டி அந்த லெவல் கிராசிங்க்கு கீழே ஃபவுண்டேஷன் அப்புறம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ மேலே கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அங்கே தான் வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த எர்த் ஒர்க்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் லாலியெல்லாம் போயிட்டு வந்துகிட்ருக்கு. ஸோ இது அம்பகரத்தூர் தாண்டி வந்துவிட்டோம். ஸோ அங்கே தான் லெவல் கிராசிங்கு. ஸோ இதான் மெயின் ரோடு உங்களுக்கு. ஸோ நேராக போனால் அம்பகரத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அதை நம்ம பார்த்துட்டோம். அம்பகரத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஒர்க்ஸு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ தான் என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு நடுவில் வேலை நடந்துகிட்ருக்கு. அதுதான் முடித்த பிறகு தான் இந்த இடத்துல பணிகள் வரும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சொன்னோம்னா உங்களுக்கு பேலத்துலேருந்து அப் டு பண்டாரா வர வரைக்கும் ஒன்றும் அப்படியே தான் நிற்கிது. பண்டாரா தாண்டினா ரயிலே மேனாங்குடியிலேருந்து தான் அப் டு மேனாங்குடியிலேருந்து உங்களுக்கு கந்தன்குடி வரைக்கும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. விரைவில் தண்டவாளத்தை வைத்து விடுவார்கள். ஸோ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல லெவல் கிராசிங் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. வாங்க நம்ம அடுத்தது அப்படியே அடுத்த ஊருக்கு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த லெவல் கிராசிங்கு. அதை தாண்டி தாமனாங்குடியே ஏதோ ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் அங்கே தான் வேலை நடந்துகிட்ருக்கு. அதான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக மண் கொட்டிட்டாங்க, செம்மண் கொட்டிட்டாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ ட்ராக்கை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாருங்கள் இப்போ தான் கொட்டியிருக்காங்க மண். ஸோ பாருங்கள் நம்ம அப்படியே வாங்க அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஸோ அங்கே தான் வேலை அங்கே இப்போ இது வரைக்கும் முடித்தோடனே இப்போ எலக்ட்ரிக் ஒர்க்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக மண்ணெலாம் எடுத்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்குலேருந்து அப்படியே நேராக அம்பகரத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் பல பேர் 5 வருஷம் 6 சத்தியமாக கிடையாது, 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க ப்ராஜெக்டை. ஸோ பிடிச்சி ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவாங்க சதர்ன் ரயில்வேயில். அதுக்கப்புறம் சதர்ன் ரயில்வே உங்களுக்கு அடுத்தது என்னென்ன உண்டோ அதை பற்றி அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருநள்ளாறு வந்தாச்சு. இப்போ ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பட் ஆர்விபியில் கீழே அந்த இது போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது போய் பார்ப்போம் வாங்க. ஸோ அங்கே அந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸில் அங்கே ஸ்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ இந்தமாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உள்ள. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேஷன் ஒர்க்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. வெளியில் இருக்கிற இது தான் அவங்க போயிட்டுருக்கு, அந்த ஒர்க்ஸ் தான் போயிட்டுருக்கு. வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஸோ இது முடிச்சாச்சு.
இது வந்து எஃப்ஓபின்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மேலே ட்ராக்கு கீழே போகிற மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஸ்டேஷனு. ஸோ அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இது ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டண்டாவில் வரும். அங்கே பாருங்கள், அங்கே தான் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. எனக்குன்னு தெரியல, ஐ திங்க் குட்ஷியேட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மரங்கள் எல்லாம் காலியாயிரும். ஸோ ட்ராக்கு அதோடு முடிஞ்சிருச்சு. இங்கே குட்ஷியேட்டுக்கு வரப்போகிறோன்னு தெரியல இந்த இடத்துல. எனக்கு யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் ஸ்டேஷனோட உங்களுக்கு அங்கே தான் ட்ரெயின் வந்து நிற்கும் மேலே, சரிங்களா? நினச்சி பாருங்கள் அப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குது. ஸோ நம்ம அந்த வியூவிலேருந்து இப்போ ஆப்போசிட் வியூவிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒர்க்ஸ் இப்போ தான் கியரப் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் இந்த இடத்துல பாருங்கள், அங்கே தான் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் சிமெண்ட் ரோடு அழகாக போட்டிருக்காங்க. பார்க்கவே செமையாக இருக்குது. ட்ராக்கு போட்டோன்னா நாங்கள் மேலே போய் நாங்கள் ஃபுல்லாக காமிக்கிறோம் வீட்டுக்கு. அந்த ட்ராக்கு போர்டு இல்லை, இன்னும் போடல. இப்போ தான் எஃப்டெக்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நான் முடித்த பிறகு தான் தண்டவாளமே பார்க்க முடியும். பார்க்கும்போது நான் மேலே ஏறி உங்கள்கிட்ட ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே அடுத்தது என்ன நடந்துட்டு போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், போன வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ செடி இருந்துச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கும். ஸோ எர்த்ஒர்க்ஸ் அங்கேருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி இருந்துச்சு. இந்த செடி எல்லாமே இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ கிட்ட நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இங்கே இருந்த செடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ விரைவில் செம்மண் கொட்டி மேலே தண்டவாளத்தை வைத்து விடுவார்கள். ஸோ அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கிற எல்லா செடியும் கிளியர் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நம்ம இப்படியே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ விரைவில் இருக்கான பணிகள் வேகமாக நடக்கும், பார்ப்போம். முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி இருந்துச்சு, எல்லாம் இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் வாங்க. அதே அப்டேட் அங்கே தான் நிற்கிருப்பாங்க ஸ்லீப்பர்ஸு. நான் இங்கே வரல. ஸோ இங்கே 6 வரைக்கும் தான் செம்மண் கொட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்னும் பணிகள் ஆரம்பிக்கல. இந்த பணிகள் நான் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணிகள் அப்படியே 2 மாதத்துல அப்படியே நிற்கிது. ஸோ நம்ம பாருங்கள் 60 ரூபா செம்மண் கொட்டியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படியோ திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். அங்கே ஸோ வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து காரைக்கால் வந்து திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி அப்படியே நிற்கிது. நம்ம எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர்ஸ் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் இங்கேருந்து உங்களுக்கு திருநள்ளாறு வரைக்கும் இன்னும் வேலைகள் இருக்குது. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் வரைக்கும் எடுத்துப்பாங்க. இப்போ அங்கே எர்த்ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த எர்த்ஒர்க்ஸை இங்கே மேலே மண்ணை கொட்டி கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் 2 மாதத்தில் இங்கே பார்க்கலாம். ஸோ காரைக்கால் வந்து திருநள்ளாறு கிட்ட வரைக்கும் வந்தாச்சு. 2 மாதம் அப்படியே நிற்கிது. ஸோ திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷனு. அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இது முடித்த பிறகு தான் எனக்கு இங்கே வருவாங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். இதுதான் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படியே இங்கேயே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆர்பி வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ஹோம் சிக்னலு. பாருங்கள். ஸோ காரைக்கால் வந்தாச்சு. இந்த வீடியோஸ் முன்னாடி வரலாம், அடுத்த தடவை வரலாம். ஏன்னா அவங்க லாஸ்ட்டில் தான் இது எடுத்தேன். சரி வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு. இங்கே பாருங்கள், சிக்னல் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த பாதைனா உங்களுக்கு பேரளம் போகிற பாதை. ஸோ காரைக்கால் வந்து இப்படி போகிற உங்களுக்கு இன்னும் ஃபவுண்டேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சிக்னலும் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்கு 6 நாள் வந்து
இந்த ரயில் ஓடலை காரைக்கால் வரைக்கும். நாகூரோட நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பாருங்கள். ஸோ அங்கே தான் கொஞ்சம் தூரத்தில் காரைக்கால் வந்துடும். கொஞ்சம் தூரம் போய் காமிக்கிறோம் வீட்டுக்கு, பார்த்துக்கோங்க. அதனால் வீடியோஸ் வாய்ஸ் கரெக்டாக இருக்குது, ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அங்கே பாருங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு இது முடிச்சுட்டாங்க எலக்ட்ரிஃபிகேஷனு. அதோட ஸ்டாப் ஆகிருந்துச்சு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா கையே, அது வரைக்கோட முடிஞ்சிடுச்சு. இப்போறமான இந்த பாதைக்காக கொண்டு வந்திருக்காங்க. காரைக்கால் அதோட ஓவர் உங்களுக்கு இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ லைன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, கனெக்ஷன்லாம் முடிச்சிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் கிராசிங்கு, காரைக்காலோட என்ட்ரன்ஸு. பேரளத்துலேருந்து வரும்போது காரைக்காலுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. சாரி, காரைக்கால்லேருந்து பேரளத்துக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ பேரளத்துலேருந்து வரும்போது இது லாஸ்ட்டு லெவல் கிராசிங்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த லெவல் கிராசிங் நான் காமிச்சிருப்பேன். நான் அதையும் இப்போ இங்கேருந்து காமிக்கிறோம் கிட்டக்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ காரைக்கால் பேரளம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்ஸு ஒரு மீடியமாக தான் போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, என்ன ஆனாலும் ஒர்க்ஸ் ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது காரைக்கால் கிட்டே வந்தாச்சு. ஸோ அங்கே லெவல் கிராசிங்கு முன்னாடி கேட் இல்லாமல் இருந்துச்சு. இதான் செகண்ட் லெவல் கிராசிங். இப்போ கேட் வச்சுட்டாங்க பாருங்கள். இதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு லெவல் கிராசிங் அதுதான். இது பாருங்கள், ஃபவுண்டேஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு லெவல் கிராசிங்கு. நம்ம இங்கே முன்னாடி பார்க்கும்போது கேட் வைக்கல, இப்போ கேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு லெவல் கிராசிங்கு. ஸோ அங்கே பாருங்கள், சிக்னலும் வச்சுட்டாங்க பாருங்கள். சிக்னலுக்கு சிக்னல் வச்சாச்சு, சிக்னலும் கனெக்ஷன் பண்ணிட்டாங்க. முன்னாடி வரைக்கும் சிக்னல் இல்லாமல் இருந்துச்சு, இப்போது சிக்னல் வச்சாச்சு. சிக்னல் இருந்துச்சு, பட் பவர் சப்ளை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பார்ப்போம். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காரைக்கால் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, முன்னாடி இந்த பாதை இணைக்காமல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் பேரளம் போகிற பாதை. இப்போது இங்கே இணைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த பகுதி மட்டும்தான் இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்னும் வேலை நடக்கலை, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பொறுமையாக நடந்து போகாது. முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு காணொலியை பார்க்கும்போது அது இணைப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இணைச்சிட்டாங்க. அதுக்காக ஒரு 6-7 நாள் வந்து இங்கே லைன் பிளாக் இருந்துச்சு. அதனால் பாதி ட்ரெயின் நாகூரோட நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ இடிச்சிட்டாங்க. ஸோ காரைக்காலில் ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு பேரளம் இந்த ரெண்டு பாதை மட்டும்தான் வருது உங்களுக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இணைச்சிட்டாங்க. ஸோ இந்த சைடு பேரளம் இப்படியே போனால் டுவர்ட்ஸ் பேரளம். ஸோ இந்த இதில் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கல, விரைவில் பணிகள் தொடங்கும். ஸோ இங்கே நிற்கிற வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பன் வண்டி நிற்கிது. ஸோ வாங்க நம்ம அடுத்து. ஸோ இதுதான் இன்னையோட காணொலி, பார்த்துக்கோங்க. காணொலி பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பார்த்திங்கன்னா பேரளத்துலேருந்து உங்களுக்கு அப் டு பார்த்திங்கன்னா பேரளத்துலேருந்து உங்களுக்கு அப் டு பேரளத்தில் ஒன்றும் தண்டவாளங்கள் இன்னும் ஆரம்பிக்கல, பணிகள் இன்னும் ஆரம்பிக்கல. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொட்டியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பேரளத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பண்டாரவாடை வரைக்கும் இன்னும் அதே பணிகள் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேனாங்குடியிலேருந்து கந்தன்குடி வரைக்கும் தண்டவாளம் பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ அடுத்தது அம்பகரத்தூர்லேருந்து அம்பகரத்தூர் டு மேனாங்குடி இப்போ தான் பணிகள் விரைவில் துவங்கப்படும். ஸோ அம்பகரத்தூர் வந்து திருநெல்வேலி வரைக்கும் பணிகள் எந்த பணிகளும் நடந்துகிட்ருக்கு. பட் தண்டவாள பணிகள் இன்னும் ஆரம்பிக்கல, விரைவில் இதுக்கான பணிகள் தொடங்கும். ஸோ இதான் ஓவரால் அப்டேட்ஸு. திருநெல்வேலியில் இன்னும் பணிகள் ஆரம்பிக்கல, இப்போ தான் எர்த் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பணிகள் பிடிச்ச பிறகு உங்களுக்கு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 7 மாதத்துக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.